பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலவெளியிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போமா, ஆராதிப்போமா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. என்னை ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவன் நாளெல்லாம். ஆமென். இந்த காலவெளியில் நன்றி பலி ஏறெடுப்போம். நன்றி பலி. ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு காலையும் என்னை தட்டி எழுப்பி உங்க புது கிருபையால புது இரக்கத்தால என்னை முடி சூட்டுவதற்கு நன்றி. நன்றி. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆனந்த மலையில் அபிஷேகத்தில் அம்மே என்னை நீ நிரப்ப போவதற்கு நன்றி. நிரப்ப போவதற்கு நன்றி. இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். திட மனதை தரப்போகிறார், தைரியத்தை தரப்போகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அலைந்து களைத்து சோர்ந்து போயிருக்கிற உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவார். தெய்வமே, இன்னைக்கு உங்க உள்ளங்களை, முத பிள்ளைகளின் உள்ளத்தை நீ ஸ்திரப்படுத்துங்கப்பா. அலை மோதி இருக்கு, களைத்து போயிருக்கு, ஓடி ஓடி களைத்து. இன்னைக்கு உங்க வார்த்தையில களைப்பை நீக்கி ஆனந்த களிப்புலே நீ நிரப்ப போவதற்கு நன்றி. புது கிருபையில நிரப்ப போவதற்கு நன்றி. தடைகளை எடுங்க, ஜெயத்தை கொடுங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ மக்களே, இந்த காலவெளியிலும் வேதத்திலிருந்து நாம் அவருடைய வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். நம்முடைய வாழ்க்கை அநேருக்கு மாதிரியாக, ஆசீர்வாதமாக, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். சங்கீதம் 81 முதல் பகுதி இன்னைக்கு பார்ப்போம். உச்சிதமான கோதுமை நாள் அவர்களை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஐயா, யாரை பற்றி சொல்கிறாரு? உங்களை பற்றி சொல்கிறாரு, என்னை பற்றி சொல்கிறாரு, விசுவாசிகளை பற்றி சொல்கிறாரு. ஐயா, அந்த பதத்தை கவனிங்க. உச்சிதமான கோதுமையால். பட் யூ வுட் பி ஃபீட் வித் த ஃபைனஸ்ட் ஆஃப் வீட். கடவுளோட எண்ணத்தை பாருங்க. சாதாரணமாக இல்லை, ஏனோ தானே ஆசீர்வதிக்க விரும்பலை. சரி, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு திருப்திப்படுத்த விரும்பலை. ஃபைனஸ்ட். புதிய ஏற்பாடில் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு, பொல்லாதாகிய
பொல்லாத மனுஷர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு பார்க்குறப்பா, நான் உன்னுடைய பரலோக தகப்பன், நான் எப்படி உனக்கு சாதாரணதை தருவேன், உன்னை காட்டிலும் நான் தி பெஸ்ட்டை தருவேன்னு அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அது எப்படியோ நல்ல கவனிங்க. நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு ஆராய்ஞ்சு அறிஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், எல்ஷடாய். பாருங்க, உச்சிதமான கோதுமை, ஃபைனஸ்ட் வீட். இன்னைக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க, காத்து கொண்டிருக்கிறீங்க. பல ஆண்டுகள் ஆயிட்டு, மாதங்கள் ஓடுது, வெற்றி பார்க்க முடியல. நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், குடும்ப ஜீவியத்தில், ஏன் ஊழியத்தில் அதை பார்க்க முடியல, இந்த முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே. கர்த்தர் எனக்கு இப்படி தான் வச்சுருக்கிறாரா, இதுதானா, அவ்வளோதான், இதுதான் எனக்குரியதா, இப்படி தான் நடத்துவாரா, அவ்வளோதான், எனக்கு சில விஷயங்கள் இல்லை, இதுதான் இல்லைங்க. அதை எப்படி கர்த்தர் உங்களுக்கு சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு நடத்த முடியும்? ஆனால் பைபிள் அப்படி போதிக்கலையே. நம்ம அப்படி மனதில் வச்சுக்கிறோம், உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. கவனிங்க, அவருடைய எண்ணத்தை கவனிங்க. உச்சிதமான கோதுமை. 2 காரியத்தை பார்ப்போம். காட்ஸ் ப்ரொவிஷன், கடவுளுடைய ப்ரொவிஷன் என்னன்னா, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன கொடுக்குது? திஸ் வேர்ஸ் எம்பசைஸ் காட்ஸ் abundant ப்ரொவிஷன். ஒரு பரிபூர்ணமான நிறைவை கர்த்தர் கொடுக்குறார். அதுதான் இந்த ஃபைனஸ்ட் வீட்னு வருது, பரிபூர்ணமான நிறைவு. He offer not just basic sustenance, but the best. ஏதோ பேசிக் நீடை கொடுத்துட்டு போதும் வந்துடு அப்படின்னு சொல்லலாங்க, பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அப்போ என் லைஃப்பில் நடக்குமா? நடக்கும். த ஃபைனஸ்ட் ஆஃப் வீட். அது எது அடையாளப்படுத்துது? போத் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். பாருங்கள், ஆவிக்குரிய விதத்துலையும் சரி, ஃபிசிக்கலாக. இன்றைக்கி நிறைய பேர் இந்த போல இருக்கிற வசனங்களை ஆவிக்குரிய விதம் ஆவிக்குரிய விதம்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஃபிசிக்கல் நீடை கவனிக்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க? இது எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ரொம்ப ஃபிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஏன்? அதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. அது அழிஞ்சு போகுது, அது குப்பையாக போகுது, தூசியாக போகுது, மண்ணுக்கு மண்ணாக போகுது. உள்ளே இருக்கிற மனுஷனை மட்டும் என்ன பண்ணுங்க? ரெடி பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, உள்ளே இருக்கிற மனுஷனை ரெடி பண்ணணும், கரெக்டு. ஆனால் ஏன் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடியை கொடுத்தாரு? இந்த ஃபிசிக்கல் பாடி அவசியம். இந்த ஃபிசிக்கல் பாடியில் தான் நம்ம வாழ முடியும், வேறு எதுலேயும் வாழ முடியாது. ஆகவே ஃபிசிக்கலாக வாழ்கிறதுக்கு, இந்த பாடியோட ஃபிசிக்கல் பாடியோட வாழ்கிறதுக்கு இந்த ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் அவசியம். அதை கர்த்தர் கொடுக்குறாரு. 2வது, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனஸ்ட் வீட்டுன்னு வர்றது, அது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய காரியத்தையும் காமிக்குது. நான் ஃபிசிக்கல் இதை காமிக்குதுன்னு சொன்னேன். 2வது ஆவிக்குரிய விதம் இல்லையா? அது எதை காமிக்குதுன்னா, ரிசீவ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் அண்ட் ப்ரெசன்ஸ். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம்தான் இந்த உச்சிதமான கோதுமையை நீ பெற முடியும். பாருங்க, ஆத்மாக்கு இந்த ஆசீர்வாதம் அவசியம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அதை நமக்கு தர விரும்புகிறாரு. அப்போது நம்ம என்ன செய்யணும்? உச்சிதமான கோதுமையில் அவர் போஷிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் நான் என்ன செய்யணும்? நம்முடைய பங்கு என்ன? அவருடைய சமூகத்தை தேடுவது, அவருடைய வார்த்தை எடுப்பது. நல்லா கவனிங்க, 2 கட்டம் நிலையில் இருக்கக்கூடாது. உள்ள கர்த்தருடைய வார்த்தையும் உள்ள உலகமும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். ஆகவே தான் கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாமல், கர்த்தரை விசுவாசிக்க முடியாமல், இல்லை எனக்கு கர்த்தர் தருவாருன்ற நினப்பு, இந்த அலைகள், இந்த அலக்களிப்பு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்னத்தை சம்பாதிக்கிறேன், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, அந்த காரியத்தை பெற முடியல, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தை அடைய முடியல. இப்படி இந்த கஷ்டத்தை பார்த்து பேசி 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 அது எதை காமிக்குதுன்னா, நீ இன்னும் கர்த்தரை நம்பலை,
உன் இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கலை, கர்த்தரை தேடலை, அவர் பெரியவர், சிறந்ததை செய்வார்ன்றத நம்பாமல் இருக்கிற என்பதை தான் காமிக்குது. நம்பாத இருதயம் தான் வாயில் பேசிக்கொண்டிருக்கோம். எதை? நடக்காது, முடியாது, என் தலையெழுத்து, வாய்ப்பு. நம்புகிற இருதயம் ஈவந்தோ நெருக்கடி இருக்கும் பொழுதும், இல்லை என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி 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 அந்த ஜெயத்தை பெற முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தை கேட்கும் போது காது குளிருது. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டுறதுன்னா, வாய் சரியில்லை, இருதயம் சரியில்லை. இருதயத்தில் அவரை நம்பலை. ஏன் தேவ சமூகம் அவசியம்? ஏன் தேவனுடைய வார்த்தை அவசியம்? நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்பொழுது தான் தேவ சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தில் கர்த்தர் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறார், எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்குறார். அதுபோல் தேவ வார்த்தை ஏன் அவ்வளோ முக்கியம்? அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்குது. ஜீவனை எடுக்க எடுக்க உங்கள் இருதயம் முழுவதும் ஜீவனாலே நிரப்பப்படும். தேவ வார்த்தையில் நிரப்பப்படும் பொழுது, இந்த போல அலைகள் வரும் பொழுது, அலக்களிப்பு வரும் பொழுது, பிரச்சனைகள் நிற்கும் பொழுது, கோலியாத்தை போது நிற்கும் போது, தாவீது சொன்னது போல, இல்லை நான் தேவனுடைய நாமத்தில் நிற்கிறேன், நான் ஜெயம் எடுப்பேன். அதை சொல்லும் பொழுது தான் வெற்றி. எப்போ சொல்ல முடியும்? தேவ வார்த்தை நிரம்பி இருக்கும் பொழுது. தேவ வார்த்தை இல்லை, தேவ பிரசனம் இல்லை, அப்போ எப்படி இருக்கும்? கசப்பு தான் இருக்கும், பிற்போக்கான பேச்சு தான் இருக்கும். ஆகவே தான் வெற்றி எடுக்க முடியல. இன்னைக்கு இதை அறிந்து நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உங்கள் கிருபையால், உச்சிதமான கோதுமையால் உமது பிள்ளைகளாகிய எங்களை நிரப்புங்க. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.